டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மணக்க ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பிரியாணிக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்காமல் ஒரே ஒரு பிரியாணி மசாலா மட்டும் சேர்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணது தான். அந்த பிரியாணி மசாலாவுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் எந்த மாதிரியான பிரியாணி செஞ்சாலும் அந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் யாரெல்லாம் இந்த சிக்கன் பிரியாணி கேட்டாங்க அப்படிங்கிற கமெண்ட்டை ஒரு தடவை பார்த்துடலாம். விஜயா KLM, பொன்வேல் ஆகாஷ், நாகரத்தினம் வேலவன், 321, ஜி கலர் டிசைன்ஸ், ராகவேந்திரன், சரண்யா ராஜா, தனலட்சுமி, நிதிகா, தமிழரசன், கடைசியாக கிருத்திகா கோபால், இவங்க எல்லாருமே விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதில் உங்கள் பேர் விடுபட்டிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணி வச்சுருவோம். இப்போது இந்த பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். 1 கிலோ பண்ணுறதுக்காக தகுந்தாப்பில் நம்ம இந்த மாதிரி ஒரு வட்டமான பாத்திரம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். தம் போட நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் எண்ணெய் நான் கடலில் தான் சேர்க்குறேன். ஒரு 200 ml சேர்க்குறேன். 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml கடலில் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 200 ml எண்ணெய், ஒரு 50 ml நெய், ஆக 250 ml நம்ம சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடானோடனே கிராம்பு ஒரு 6 கிராம்பு எடுத்துருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் எடுத்துருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டை எடுத்துக்கிடுவோம். அடுத்து பிரியாணி இலை ஒரு 2 இலை பெரிய இலையை எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடிசாக இந்த மாதிரி பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே இப்போ 1 கிலோ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வெங்காயம் சேர்த்து ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. 6 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 3/4 வாசி நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு 100 கிராம் பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் பூண்டு, அந்த பூண்டு பேஸ்ட்டை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்க விடுங்க. இந்த பிரியாணிக்கு உப்பு ஒரு 50 கிராமு கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, நல்லா பெரிய பச்சை மிளகா 4 பச்சை மிளகா எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். மல்லித்தலை இந்த இடத்துல நல்லா ஒரு 5 விரல் அளவு பொடுசாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். புதினாவும் அதே மாதிரி ஒரு கையளவு நல்லா கட் பண்ணது ஒரு 5 விரல் அளவு நல்லா ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. போட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. புதினா மல்லி இந்த இடத்துல நமக்கு சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவரு அந்த எண்ணெயிலே நல்லா இறங்கிடும். மல்லி புதினா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம்லாம் நல்லா நமக்கு வதங்கி கரைஞ்சி வந்த மாதிரி வரும் இந்த அளவுக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்தை நம்ம சும்மா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். எதுக்காக நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த இடத்துல சேர்க்குறோம்னா நமக்கு அந்த சிக்கன் போட்டு வேகும்போது ஒரு கிரேவி நல்லா கிடைக்கும், நல்லா ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல 100 கிராம் வெங்காயத்தை தனியாக ஒரு பேஸ்ட் அரைச்சி இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்து ஒரு 200 கிராம் நல்லா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். தக்காளி 200 கிராம் தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே அடுத்து தயிர் இந்த இடத்துல தான் ஊற்றணும். நம்ம ஒரு 100 ml தயிர் எடுத்து வச்சுருக்கோம், நல்லா கெட்டி தயிர், அதை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. 100 ml தயிர் சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 வாசி போதும், ரொம்ப வேண்டாம். 1/4 வாசி எலுமிச்சம்பழத்தை அந்த சாரை மட்டும் நல்லா சுண்ட பிழிய வேண்டாம், லைட்டாக அப்படியே 10-20 சொட்டு இருக்கிற மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. தயிரையும் லெமனையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா போட போகிறோம். மசாலா நம்ம டீ கடை கிச்சனில் ஏற்கனவே பிரியாணி மசாலா வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதில் ஒரு பிரியாணி போட்டு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மசாலா தான் இது. இந்த நம்ம அரைச்சிக்கக்கூடிய இந்த மசாலாவிலேருந்து இந்த பிரியாணிக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 3 டீஸ்பூனு நிறையா போட போகிறோம். 1 2 3. இப்போ இந்த ஒரு பிரியாணி மசாலா போதும். நம்ம இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் காரத்துக்கு எல்லாத்துக்குமே இதிலே இருக்குது. நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பொடி எதுவும் தேவையில்லை, அது சேர்க்கவும் வேண்டாம். இப்போ இந்த மசாலாவை போட்டு நல்லா கலந்து விடுங்க. எப்பயுமே தயிர் சேர்த்த பிறகு தான் இந்த பிரியாணி மசாலா சேர்க்கணும். அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் ரொம்பையும் முருகாத அளவுக்கு நமக்கு அந்த கிரேவிலேயே நல்லா சூப்பராக வாசமாக ரெடியாகி வரும். இப்போ இந்த கிரேவிலையும் நம்ம மசாலா ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா அதிலே வரட்டும்.
சிக்கன் வந்து நம்ம இன்னைக்கு 1 கிலோ எடுத்திருக்கோம். 1 கிலோ வந்து 2 லெக் பீஸோட நல்லா கீரல் போட்டு 2 லெக் பீஸோட வாங்கியிருக்கோம். சிக்கன் வந்து ரொம்பவும் நைஸாக இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி நம்ம வெட்டி வாங்கிக்கலாம். நம்ம சிக்கன் வந்து எலும்போட தான் வாங்கியிருக்கோம். எலும்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் 1 கிலோ. இப்போ நான் கட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு தான் வச்சிருக்கோம். இதில் உப்பு மஞ்சள் எதுவுமே சேர்க்கல, அப்படியே தான் இருக்கு. இது அப்படியே எடுத்து துண்டுகளை எடுத்து உள்ள இறக்கிடலாம். சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே மசாலால இறக்கிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துட்டோம் மசாலாவில். இப்போ இந்த மசாலாவிலேயும் நமக்கு அந்த சிக்கன் வந்து ஒரு 80% வெந்து வந்துடணும். சிக்கன் சேர்த்துருக்கோம், இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கி வரும். ஆக இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா அந்த கிரேவிலேயும் நம்ம சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவியில் சிக்கன் வந்து 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும். கிரேவி இருக்கணும் நமக்கு. அந்த சிக்கனை நல்லா வெந்து சுருங்கி அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் பிரியாணிக்கு தேவையான தண்ணி இப்போ தான் சேர்க்க போகிறோம். நம்ம தண்ணி வந்து 1.5 லிட்டரு நம்ம சுடு தண்ணி தான் சேர்க்குறோம். நல்லா சுட வச்சுருக்கோம், நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அந்த தண்ணி தான் நம்ம இதில் சேர்க்குறோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. எதுக்காக நம்ம இந்த இடத்துல சுடு தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா, கிரேவி நல்லா செட்டாக மசாலாவில் நல்லா வெந்து ரெடியாகி வரும்போது பச்சை தண்ணி சேர்க்கும் போது பூராமே ஆஃப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டோடனே தண்ணி நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுத்ததாக இந்த பிரியாணிக்கு தேவையான அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறோம். இந்த அரிசியோட அளவு 1 கிலோ எடுத்துருக்குறோம். நிறைய பேர் வீட்டரிசியில் பிரியாணி போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வீட்டரிசியில் நம்ம பிரியாணி போட்டோம் அப்படின்னா எவ்வளவு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அதோட டேஸ்ட் வரவே வராது. ஏன்னா பிரியாணியோட டேஸ்ட்டில் பாதி வந்து இந்த அரிசிக்கும் பங்கு உண்டு. அதுலேயும் இந்த சீரக சம்பா அரிசி சேர்த்தா மட்டும்தான் நமக்கு பிரியாணியோட மனம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த அரிசியவே சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை 1 கிலோ எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். நல்லா அரை மணி நேரம் ஊற வச்ச அந்த அரிசியை தான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ அந்த அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துருக்குறோம். நம்ம எடுத்துருக்கிற 1 கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணி 1.5 லிட்டர் நம்ம ஏற்கனவே வச்சுட்டோம். அதாவது 1க்கு 1.5 அளவு வச்சா போதும். இந்த அரிசி சேர்க்கும் போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கணும். அந்த நேரத்தில் தான் அரிசி சேர்க்கணும். இப்போ எல்லா அரிசியுமே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணது காரம் சாரம் எல்லாமே நம்ம அதிலே சொல்லிட்டோம், பெர்ஃபெக்டாக சொல்லிட்டோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகா காரத்தை மட்டும்தான் ஏற்றணும். மறுபடியும் மிளகா தூள் எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ அரிசி நமக்கு நல்லா வெந்து வரட்டும், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டி வரட்டும். அரிசி சேர்த்து 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நமக்கு அந்த ரைஸில் லைட்டாக அந்த தண்ணி ஒட்டி இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று ஓல பரப்பி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியல, தண்ணி எல்லாம் தெரியல, நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நல்லா சமப்படுத்திட்டு இப்போ நம்ம அடுத்து தம்மு போட போகிறோம். தம்மு போடுறதுக்கு இப்போ நம்ம அடுத்து அடுப்பை வந்து மீடியத்துக்கு மாற்றிடுங்க. இது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு, மீடியத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம ஒரு ஆகாத தோசைக்கல்லை எடுத்து கரெக்டாக நம்ம பாத்திரம் செட் ஆகிற அளவுக்கு தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ மேலே பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சுட்டோம். மேலே வச்சுட்டு இப்போ ஒரு வாழையில எடுத்து நல்லா கரெக்டாக செட் ஆகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வச்சு அமுக்கி விட்ருங்க. வாழையிலையை வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு மேலே கொஞ்சம் வெயிட்டுக்காக நம்ம தண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தில் வெயிட்டுக்காக வச்சுருக்கோம். நீங்கள் வெயிட்டுக்காக வேறு எதுவும் கூட வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு அந்த மீடியமான ஹீட்டில் நமக்கு ஒரு 15 நிமிஷம் நல்லா தம்மாகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு தம்மு வச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உழைச்சிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பரான ஒரு அருமையான பிரியாணி தயாராகிருச்சு. நெய் ஒரு 50 ml அப்படியே நம்ம லேசாக அப்படியே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம பரவாயில்ல ஊற்றி விட்டுறலாம். கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா பொடிசாக கட் பண்ணது மேலே தூவி விட்டுக்கோங்க. புதினா தலை கொஞ்சம் அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு அப்படியே தம்மை உடச்சி விடுங்க. சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நெய் போட்டிருக்கோம்ல, அப்படியே வாசனை கமன்னு வருது. அப்படியே பொண்ணம் போல் உடச்சி விடுங்க தம்மை. நல்லா இந்த ரைஸ் வந்து நல்லா உதிரியாக கடையில் எப்படி போய் நம்ம சாப்பிட்டுன்னு இருக்கோம் அந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. டேஸ்ட் உண்மையிலே அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க கடையில வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க, அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் மெத்தட் மாறாம செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.